வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோவில் மனித வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய புதிரான காலம், அதாவது டைம், இதோட உண்மையான தன்மையை பத்தி ஆழமா அலச போறோம். நம்ம கையில கட்டுற கடிகாரம், சுவத்துல தொங்குற கேலண்டர், இதெல்லாம் நேரத்தை அளக்கிற கருவிகள்னு நாம நம்புறோம். ஆனா அந்த எண்கள் நிஜமாவே எதைத்தான் குறிக்குதுன்னு எப்போதாவது கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? காலம் உண்மையிலேயே ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்கிறதா, அல்லது இது எல்லாமே நம்ம மூளை நமக்கு காட்டும் ஒரு மாபெரும் மாயையா? இன்னைக்கு இந்த மர்ம முடிச்சதான் நாம அவிழ்க்க போறோம். இத பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லோரும் அன்றாடம் சந்திக்கிற ஒரு சின்ன விஷயத்திலிருந்து தொடங்குவோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் போது, அல்லது நெருங்கிய நண்பர்கள் கூட உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது மணிக்கணக்கான நேரம் சில நிமிஷங்கள் மாதிரி சட்டுன்னு பறந்துடும். கவனிச்சிருக்கீங்கல்ல? ஆனா அதுவே ரொம்ப போர் அடிக்கிற ஒரு மீட்டிங்லயோ அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்கும் போதோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி நகரும். கடிகார முள்ளு என்னவோ ஒரே வேகத்துல தான் சுத்துது. அப்புறம் ஏன் நம்மளோட அனுபவம் மட்டும் இப்படி மாறுது? இந்த ஒரு சின்ன முரண்பாடு தான் காலத்தோட நிஜமான இயல்பை நாம கேள்வி கேட்க ஒரு முக்கியமான காரணம். சரி, விஷயத்துக்கு வருவோம். நேரம் அப்படிங்கிறது ஒரு நிலையான, மாற்ற முடியாத உண்மை கிடையாது. சொல்ல போனா அது ஒரு மாயை. இப்படி ஒரு அதிர்ச்சியான கருத்தை தான் நம்மளோட பண்டைய நூல்கள் ஆணித்தரமா சொல்லுது. என்னடா இதெல்லாம் வெறும் கற்பனை கதைன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற நவீன குவாண்டம் இயற்பியலும் மூளை நரம்பியல் அறிவியலும் கூட இதே விஷயத்தை தான் வேற வேற வார்த்தைகள்ல சொல்லிட்டு இருக்கு. நாம எதை உறுதியா காலம்னு முழுசா நம்பிட்டு இருக்கோமோ அது 100% நம்மளோட உள் உணர்வுகளை மட்டுமே சார்ந்தது. அதனால இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதலாவதா காலத்தின் மாயை, இரண்டாவதா கடிகாரமும் நம் மூளையும் எப்படி வேலை செய்யுது, மூணாவதா குவாண்டம் இயற்பியலோட பிளாக் யூனிவர்ஸ் கோட்பாடு, நான்காவதா பண்டைய ஞானமும் நவீன அறிவியலும் சந்திக்கிற புள்ளி, அப்புறம் கடைசியா தியானத்தின் மூலமா காலத்தை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. இப்போ காலத்தின் மாயை, இத பத்தி நம்ம பண்டைய தத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அத்வைத வேதாந்தம் அப்புறம் சைவ சித்தாந்தம், இந்த இரண்டு பழமையான தத்துவங்களிலுமே காலத்தை ஒரு மாயை அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அதாவது அது ஒரு மாபெரும் தோற்ற மயக்கம், அவ்வளவுதான். நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற பிரிவுகள் எல்லாம் பிரபஞ்சத்தோட உண்மையான இயல்பு கிடையாது. இதெல்லாம் மனித மனம் தனக்குத்தானே வசதிக்காக உருவாக்கிக்கிட்ட சில எல்லைகள். காலம் அப்படிங்கிறது தொடக்கூடிய ஒரு பௌதீக பொருள் இல்லை, அது நம்ம அனுபவங்களோட ஒரு நிழல் மட்டுமே. இந்த மாயையை தாண்டி பாக்குறவங்கள திரிகால ஞானி அப்படின்னு ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலையில வச்சு சொல்றாங்க. அது என்ன திரிகால ஞானி? ரொம்ப சிம்பிள். இந்த நிலையில இருக்கிறவங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூணையும் தனித்தனியா பார்க்க மாட்டாங்க. மாறா எல்லாத்தையும் ஒரே புள்ளியில ஒரே நேரத்துல பார்ப்பாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பெரிய மலையோட உச்சியில நின்னு கீழே இருக்கிற ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் ஒரே பார்வையில பாக்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் காலம்ங்கிறது ஒரு பயணம் இல்ல, அது ஒரு ஒட்டுமொத்தமான பிரம்மாண்டமான காட்சி. அடுத்து கடிகாரமும் உங்கள் மூளையும். இதுல நரம்பியல் அறிவியல், அதாவது நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நாம நேரத்தை எப்படி உணர்றோம்னு கேட்டா அதுக்கு முழு காரணமும் நம்ம மூளை தான். குறிப்பா மூளையில இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மற்றும் பேசல் கேங்லியா அப்படிங்கிற 2 பகுதிகள் தான் நம்மளோட அகக்கடிகாரங்கள், அதாவது இன்டர்னல் கிளாக்ஸ். ஒவ்வொரு நொடி நகர்றதையும் இதுங்க தான் ரொம்ப துல்லியமா கணக்கு போடுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம மூளையில டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், சுருக்கமா DMN
அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த டிஎம்என் தான் உங்களோட கால உணர்வையே பெருமளவு தீர்மானிக்குது. இந்த நெட்வொர்க் எப்போ அமைதியா இருக்கோ அப்பதான் நேரம் ரொம்ப மெதுவா போற மாதிரியான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இந்த இடத்துல மேற்கத்திய அறிவியலுக்கும் நம்ம கிழக்கு தத்துவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். மேற்கத்திய அறிவியல் முழுக்க முழுக்க காலத்தை அளவிடுவதில் தான் கவனம் செலுத்துது. அதாவது மூளை எப்படி நேரத்தை கணக்கிடுதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா கிழக்கு தத்துவமோ அந்த அளவீடுகளை அப்படியே ஓரம் கட்டிட்டு தியானத்தின் மூலமா காலத்தை முழுமையா கடந்து செல்றத நோக்கமா வச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஒருத்தர் கடிகாரத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பாக்குறாரு, இன்னொருத்தர் அந்த கடிகாரத்தை எப்படி தூக்கி வீசுறதுன்னு பாக்குறாரு. அடுத்து மூணாவதா பிளாக் யூனிவர்ஸ் கோட்பாடு, அதாவது த பிளாக் யூனிவர்ஸ் தியரி. இப்போ குவாண்டம் இயற்பியல் உலகத்துக்குள்ள நுழைவோம். பிரபல இயற்பியலாளர் கார்லோ ரொவெல்லி அவர் எழுதின தி ஆர்டர் ஆஃப் டைம் புத்தகத்திலையும் குவாண்டம் இயற்பியலோட பிளாக் யூனிவர்ஸ் தியரியிலையும் ஒரு வியக்கத்தக்க உண்மையை சொல்றாங்க. அது என்னன்னா, காலம் என்பது ஒரு நிலையான பரிமாணம். இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு டிவிடி திரைப்படத்தை நினைச்சுக்கோங்க. அந்த டிவிடிக்குள்ள முழு கதையும், அதாவது ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுடுச்சு இல்லையா? ஆனா நாம அத ஒரு நேரத்துல ஒரு காட்சியா ஃப்ரேம் பை ஃப்ரேமா மட்டும்தான் பாக்குறோம். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். கடந்த காலமும் சரி எதிர்காலமும் சரி ஏற்கனவே அங்கேயே தான் இருக்கு. நாம மட்டும்தான் நிகழ்காலம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அது வழியா நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னு கவனிச்சீங்களா? இந்த பிளாக் யூனிவர்ஸ் கோட்பாடு சொல்ற இந்த நிலையான முழுமையான காலம் அப்படிங்கிற அதே விஷயத்தை தான் பகவத்கீதையோட 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசனத்திலையும் ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் காட்டின அந்த விஸ்வரூபத்துல இனிமேல் நடக்க போற குருக்ஷேத்திர போரோட விளைவுகள் எல்லாமே முன்னாடியே நடந்து முடிஞ்சதா காட்டப்படும். ஆக இன்னைக்கு நவீன இயற்பியல் சொல்ற பிளாக் யூனிவர்ஸ் கோட்பாடுக்கு இது எவ்வளவு ஒரு சரியான ஆன்மீக விளக்கமா அமைஞ்சிருக்கு பாருங்க. அடுத்து 4வது பண்டைய ஞானமும் இயற்பியலும். இப்போ இந்த காலத்தை நம்ம மூளை எப்படி உணருதுங்கிறதோட மெக்கானிசத்தை பார்ப்போம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பதஞ்சலி யோக சூத்திரங்கள் மிக தெளிவா விளக்குது. அதுல க்ஷண மற்றும் கிரம அப்படின்னு 2 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. க்ஷண அப்படின்னா பிரிக்க முடியாத மிகச்சிறிய ஒரு கணம், அதாவது ஒரு மொமெண்ட். நாம என்ன பண்றோம்னா சினிமா பிலிம் ரோல்கள் மாதிரி இந்த தனித்தனி கணங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா இணைச்சு ஒரு தொடர்ச்சியா ஆக்குறோம். அந்த தொடர்ச்சிக்கு பேர் தான் கிரம, அதாவது சீக்வன்ஸ். நம்ம மூளை இப்படி ஒரு தொடர்ச்சியை உருவாக்குறதால மட்டும்தான் ஓஹோ காலம் கடந்து செல்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வே நமக்கு ஏற்படுது. அப்போ தியானத்தின் மூலமா நம்ம மூளை இந்த கணங்களை இணைக்கிற அந்த கிரம செயலை நிறுத்திட்டா என்ன நடக்கும்? அப்படி நிறுத்தும் போது மனம் அமனஸ்கா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிலையை அடையுது. அமனஸ்கா அப்படின்னா என்ன? மனம் இல்லாத, அதாவது கால உணர்வு அறவே இல்லாத ஒரு நிலை. இதைத்தான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு ஆழ்ந்த தியான நிலையா சொல்றாங்க. இந்த இடத்துல கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. முடிவில்லாத ஒரே ஒரு தூய்மையான நிகழ்காலம் மட்டுமே அங்க இருக்கும். 5வது மற்றும் கடைசியா தியானம் மூலம் காலத்தை கையாளுதல். சரி, இந்த பிரம்மாண்டமான தத்துவங்களை எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்ப பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூளையோட டிஃபால்ட் மோடு நெட்வொர்க், அதாவது டிஎம்என் பத்தி சொன்ன ஞாபகம் இருக்கா? அத உங்க மொபைல் போன்ல பேட்டரிய சத்தமே இல்லாம உறிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் ஆப் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது எப்ப பார்த்தாலும் உங்களை கடந்த காலத்தை பத்தி கவலைப்பட வைக்கும், இல்லன்னா எதிர்காலத்தை பத்தி ஓவரா பிளான் பண்ண வைக்கும். ஆனா நீங்க ரொம்ப ஆழமான கவனத்தோட தியானம் செய்யும் போது இந்த டிஎம்என் அப்படியே அமைதியாயிடும்.
உங்க மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த பின்னணி இரைச்சல்கள் நின்ன உடனே உங்க கால உணர்வும் நம்ப முடியாத அளவுக்கு மெதுவாகும். ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு தெளிவா பிரகாசமா தெரியும். இது ஏதோ நான் சொல்ற விஷயம் இல்லைங்க. ஹார்வர்டு மருத்துவ பள்ளியோட ஆராய்ச்சியிலேயே இதை நிரூபிச்சிருக்காங்க. விழிப்புணர்வு தியானத்தின் மூலமா நம்மளோட அன்றாட கால உணர்வை நாமளே மாத்தி அமைக்க முடியும். ஆழ்ந்த தியானத்தின் மூலமா, அதாவது டிஎம்என் அமைதிப்படுத்தணும். மூளை அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த கிரம வரிசையை உருவாக்குறத நிறுத்தணும். அப்படி செஞ்சிட்டோம்னா நீங்க ஒரு ஆழமான ஃப்ளோ ஸ்டேட் எனப்படும் காலமற்ற நிலைக்குள்ள நுழைவீங்க. ஒரு ஓவியரோ இல்ல ஒரு இசைக்கலைஞரோ தன்னோட கலையில முழுசா மூழ்கி இருக்கும் போது உணர்வாங்கல்ல ஒரு காலமற்ற நிலை. அதே நிலைதான் இதுவும். நாம நேரத்தை பார்க்கறதுக்கு பல கடிகாரங்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனா அந்த கடிகாரங்கள் நம்மள ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நவீன அறிவியலும் சரி, பண்டைய தத்துவமும் சரி, ரெண்டும் நமக்கு உணர்த்துறது ஒன்னே ஒண்ணுதான். காலம் அப்படிங்கிறது நீங்க அளவிடுற ஒரு விஷயம் கிடையாது. அது நீங்க முழுமையா அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களோட சொந்த கடிகாரத்தோட மாயைக்குள்ள நீங்க திரும்பவும் நுழைவதற்கு முன்னாடி சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விய நான் உங்ககிட்ட விட்டு செல்றேன். ஒட்டுமொத்த திரைப்படமும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னா நீங்க இப்போ இந்த நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்கால காட்சிய எவ்வளவு அழகா, எவ்வளவு விழிப்புணர்வோட ரசிக்க போறீங்க. இந்த வீடியோவில் என்னோட இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த தருணத்தை முழுமையா வாழுங்க. மீண்டும் ஒரு அருமையான சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.